கதையாசிரியர் தம் 18வது வயதில் எழுதிய இந்த சிறுகதை காலத்தை வெல்லும் படைப்பு. செவ்வாய் தோஷம் உள்ள ஒரு பெண் காதலில் தோல்வியுற்று தற்கொலையும் செய்து கொள்கிறாள். அவள் ஆவி அவ்வீட்டில் இரவில் உலா வருவது போன்ற ஒரு கற்பனை. எனினும் ஓர் ஆவியின் திகில் கதையாக இல்லாமல் அற்புதமான சிந்தனை கதையாகவும் அருமையான காதல் கதையாகவும் மன தத்துவத்தின் அடிப்படையில் ஆசிரியர் விக்ரமன் இதை உருவாக்கியிருக்கிறார். மலை வீடு. பரங்கிமலையில் இருந்து மீனம்பாக்கம் போகும் சாலை. அமைதிக்கு துணையாக அந்த சாலையில் அடர்ந்து செழித்து வளர்ந்த அரச மரங்களும் ஆலமரங்களும் இருபுறமும் கோட்டையைப் போல் விளங்கின. அந்த சாலையில் காரில் போகிறவர்கள் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக தனித்து நிற்கும் சிறு வீடொன்றை பார்க்காமல் போக முடியாது. அமைதி குடிகொண்ட அந்த சாலையில் களை இழந்து தனிமையாக நிற்கும் அந்த பங்களாவை பார்க்கும் எவருக்கும் ஒருவித பய உணர்வு தோன்றாமல் போகாது. 4 வருடங்களாக அந்த வீட்டுக்கு யாரும் குடிவரவில்லை. காரணம், வீடு ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருப்பதாலோ தனிமையாக இருப்பதாலோ என்றுதான் முதலில் எண்ணினேன். ஆனால் அந்த வீட்டில் பேய் பிசாசு குடியிருக்கிறது என்ற வதந்தியை நான் கேலியும் செய்தேன். அந்த வருஷம்தான் நான் சென்னையில் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தேன். காலேஜ் ஹாஸ்டலை கண்டாலே எனக்கு பிடிப்பதில்லை. என்னை அறிந்த நண்பர்களுக்கு நான் தனிமையை விரும்புகிறவன் என்பது நன்கு தெரியும். நான் வருவதற்கும் குடியிருக்க வீடு கிடைக்காத திண்டாட்டம் சென்னையில் உண்டாவதற்கும் சரியாகவே இருந்தது. எனவே நான் வந்தது முதல் வீடு தேடாத நாளே இல்லை என்று சொல்லலாம். ஒரு நாள் செங்கல்பட்டுக்கு சைக்கிளிலேயே செல்ல வேண்டும் என்று நாங்கள் 3 பேர் முடிவு செய்து கொண்டோம். என்னை போல அவர்களும் வீட்டிற்காக அலைவர்கள்தான். மவுண்ட் ரோட்டில் சைக்கிளில் போவது மிக இன்பமாக இருந்தது. அப்படி பரங்கிமலையை தாண்டி போகும்போதுதான் மேற்படி வீடு என் கண்ணுக்கு பட்டது. நல்ல களை பொருந்திய வீடு, சுற்றிலும் தோட்டம். வெள்ளைக்காரர்களுடைய நாகரிகத்திற்கு தக்கபடி அந்த வீடு கட்டப்பட்டிருந்தது. கவனிப்பார் இல்லாததால் ஒட்டடையும் தூசியும் படிந்து காட்சியளித்தது. வீடு வாடகைக்கு விடப்படும் என்று போடப்பட்டிருந்த மரப்பலகையொன்று மழையிலும் வெயிலிலும் காய்ந்து தொங்கிக் கொண்டிருந்தது. மேற்படி வீட்டு வாயிலில் பொறிக்கப்பட்டிருந்த மலை வீடு என்னும் பொருள் கொடுக்கும் மவுண்ட் ஹவுஸ் என்னும் ஆங்கில எழுத்துக்கள் பழமையின் காரணமாக சரியாக புலப்படவில்லை. வீட்டு வேட்டையில் இறங்கியவர்களுக்கு மலை வீடு கிடைத்ததில் மகிழ்ச்சி கொஞ்ச நஞ்சமன்று. வீட்டின் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அருகே 1/2 மைல் தொலைவிற்கு வீடோ குடிசையோ எந்த கடைகளோ ஒன்றுமே இல்லை. அந்த டூலெட் போர்டின் அடியிலே மங்கிய எழுத்துக்களில் விசாரிக்க வேண்டியவர் முகவரியும் எழுதப்பட்டிருந்தது. அதை கண்டுபிடிப்பதற்கு நாங்கள் பட்ட பாடு பெரும்பாடாய் போனது. அம்மன் கோயில் வடக்கு தெருவை நோக்கி புறப்பட்டோம். அந்த முகவரியில் குறிப்பிடப்பட்டிருந்த ஆசாமியும் அகப்பட்டார். அவர் ஒரு வயதானவர். எங்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்றார். வீட்டு விஷயத்தை பற்றி சொன்னோம். அவர் முகத்தில் அர்த்தமில்லாத புன்னகை தோன்றி மறைந்தது. பட்டணத்தில் வேறு வீடு அகப்படவில்லையா என்றும் கேட்டார். எதற்கு சொல்கிறேன் என்றால், இந்த வீட்டில் 4 வருஷமா யாரும் நிலைத்து குடியிருந்ததே இல்லை. இப்போது 1 வருஷமா யாரும் குடிவரவும் இல்லை. அப்படி குடிவந்தவர்கள் இரவிலே யாரோ பாட்டு பாடும் குரலை கேட்கிறார்களாம். அதனால் ஏதாவது பேய் பிசாசு இருக்குமோ என்று பயந்து போய் விடுகிறார்கள். இந்த வீட்டை விலைக்கு வாங்கின போது நான் கூட வீடு இருக்கிற இடம் நல்ல அமைதியான இடம், தொந்தரவில்லாத இடம் என்றுதான் வாங்கினேன். ஆனால் 1 வருஷத்துக்குள் என் வீட்டில் ஒவ்வொருவரும் இரவில் ஏதோ பாட்டின் சப்தம் கேட்கிறது என்றே சொல்லி வந்தனர். என் அருமை மகனை இழந்த பிறகு எனக்கு அந்த வீட்டில் ஏதோ ஒரு கெட்ட தேவதை இருக்கிறது என்பது நிச்சயமாகிவிட்டது. வீட்டை வாடகைக்கு விட்டு பார்த்தேன். இடத்தையும் சுற்றிலும் உள்ள தோட்டத்தையும் கண்டு ஆசை கொண்டு பலர் கூடி வந்து 1 மாதம் கூட நிற்காமல் காலி செய்து கொண்டு போய்விட்டனர். ஒரு வெள்ளைக்கார குடும்பம் வந்தது. இந்த வீட்டை பற்றி வாயார புகழ்ந்தது. இதே வீட்டை இன்னும் அழகாக செப்பனிட்டு தரும்படி கேட்டார்கள். நான் கவலையுடனே எல்லாவற்றையும் செய்தேன். அந்த வெள்ளைக்கார குடும்பத்துக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. ஒரு நாள் அந்த வெள்ளைக்கார துறை நேராக என் வீட்டிற்கு வந்து, ஆங்கிலத்தில் நல்ல வீடு இது, இரவிலே இனிய காற்று வீசுகிறது, நடு இரவிலே அழகான கீதம் ஒன்று எங்கிருந்தோ கேட்கிறது, நான் தினமும் நல்ல இன்ப கனவுகள் எல்லாம் காண்கிறேன் என்றார். எனக்கு ஒரு பக்கம் சிரிப்பும் மற்றொரு பக்கம் பயமும் உண்டாயின. அந்த வெள்ளைக்காரர் அவ்வீட்டை தனக்கு விற்றுவிடும்படி கூறினார். உடனே மறுபேச்சில்லாமல் நல்ல விலைக்கு விற்றுவிட்டேன். பெரும் பாவம் செய்து விட்டேனோ எனலாம். அந்த வெள்ளைக்காரர் தன் அருமை மனைவியையும் குழந்தைகளையும் விட்டுவிட்டு திடீரென ஒரு நாள் மாண்டு விட்டார். இரவு நன்றாகத்தான் இருந்தாராம். படுத்தாராம். காலையிலே இறந்து கிடந்திருக்கிறாராம். அந்த வெள்ளைக்கார சீமாட்டி கொஞ்ச நாள் வருத்தப்பட்டாள். பின்பு நீலகிரிக்கு போய்விட்டாள். போகும்போது அந்த வீட்டை என் மேற்பார்வையில் விட்டுவிட்டு வாடகை வந்தால் தன் பெயருக்கு அனுப்பச் சொல்லி சென்றாள். ஆனால் என் மனம் அந்த வீட்டில் வேறு யாரையும் குடிவைக்க துணியவில்லை. வாடகைக்கு வருபவர்களை நான் குடிவைப்பதில்லை. 1 வருஷமாக அப்படியே கிடக்கிறது. நீங்களோ சிறு பிள்ளைகள். ஊர் விட்டு ஊர் வந்து இந்த வீட்டில் அகால மரணம் அடைய வேண்டாம்.
பட்டணத்திலேயே வேறு வீடு பார்த்து கொள்ளுங்கள் என்றார். என் நண்பர்கள் அவர் சொன்னவற்றை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தனர். எனக்கு சிரிப்பு தாளவில்லை. மெடிக்கல் காலேஜ் மாணவன் நான். பெரியவரே, பிசாசு, மோகினி, துர்தேவதை இவற்றில் எங்களுக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை. உங்கள் மகன் அதிகமாக சாப்பிட்டு இரவில் படுக்கையில் புரண்டதனால் மாண்டிருக்கலாம். அதிகமாக குடித்துவிட்டு புறையேறி மாரடைப்பால் அந்த வெள்ளைக்கார துறை மரணமடைந்திருக்கலாம். எலும்புக்கூட்டுடனும் இறந்த பிணத்துடனும் கொலையுண்ட மனித உடலுடனும் பாடம் கற்கும் எங்களுக்கு பயம் ஏது? தைரியமாக நாங்கள் இருக்கிறோம், பயப்பட வேண்டாம் என்றோம். அவர் விகார முகத்துடன், அப்பா, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு பயம் இல்லைதான். எனினும் அந்த வீட்டை நான் வாங்கும் முன் ஒரு பெண் மரணம் அடைந்தாளாம். அவள்தான் இரவில் பாடுகிறாளாம், தனக்கு இஷ்டப்பட்டவர்களை கொன்று விடுகிறாளாம் என்றார். என்னால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. வீணாக பயப்படாதீர்கள், எங்களுக்கோ வீடே கிடைக்கவில்லை. கல்லூரியில் இன்னும் 5 வருடங்கள் படித்தாக வேண்டும். எப்படியாவது நீங்கள் வாடகைக்கு விட்டுத்தான் ஆக வேண்டும் என்று வற்புறுத்தி கேட்டேன். பெரியவர் ஏதேதோ சமாதானம் சொல்லி பார்த்தார். நாங்கள் கேட்கவில்லை. கையில் இருந்த கொஞ்ச நஞ்ச பணத்தை அட்வான்ஸாக கொடுத்து உடனே அந்த வீட்டின் சாவியை கொடுக்கும்படி கேட்டோம். மறு பேச்சு பேசாமல் அவர் சாவியையும் தந்தார். நாங்கள் குடிவந்து 2 இரவுகள் கழிந்தன. என் நண்பர்களில் 2 மட்டும் இரவில் பாயோடு பாயாக ஒண்டிக்கொண்டு கிடப்பார்கள். நானும் மற்ற 2 பேரும் மட்டும் அரட்டை அடித்துவிட்டு கடைசி வண்டியான திருச்சி பாசஞ்சர் போகும் ஓசை கேட்ட பிறகுதான் படுக்கச் செல்வோம். அன்று எனக்கு மனதே சரியில்லை. வீட்டுக்கார பெரியவர் சொன்ன கதை என் மனதில் தோன்றி தோன்றி மறைந்து கொண்டே இருந்தது. அதை மறப்பதற்காக கதை புத்தகம் ஒன்றை எடுத்து படித்து கொண்டிருந்தேன். அந்த அமைதியான இரவில் கடிகாரம் டக்கு டக்கென்று அடிக்கும் ஓசையும் டங் டங் என்று அரை மணிக்கு ஒரு முறை மணியடிக்கும் சத்தமும் தெளிவாக கேட்டன. என்னை அறியாமல் தூக்கம் வந்தது. விளக்கை அணைத்தேன். காற்று வருவதற்காக ஒரு ஜன்னல் கதவை திறந்து வைத்து விட்டு படுத்தேன். குழப்பமான என் மனநிலையுடன் தூக்கத்தின் தாக்கத்தால் சுழலும் கண்களும் சேர்ந்து என்னை குரட்டைவிட செய்தன. மணி அப்பொழுது என்ன இருக்குமோ தெரியாது. பயங்கர நிசப்தம் எங்கும் சூழ்ந்திருந்தது. அந்த நிசப்தத்தை பிளந்து கொண்டு தூண்டிற் புழுவினைப் போல் வெளியே சுடர் விளக்கினைப் போல் நீண்ட பொழுதாக எனது நெஞ்சம் துடித்தது என்று மெல்லிய குரலில் ஒரு பாட்டு இளங்காற்றிலே மிதந்து வந்த அந்த பங்களா எங்கும் வியாபித்தது. என் நண்பர்கள் குறைத்து விட்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். என்னால் படுக்கையை விட்டு எழுந்திருக்கவும் முடியவில்லை, இமைகளை மூடவும் முடியவில்லை. வரவர அந்த பாட்டின் ஓசை அருகில் இருந்து கேட்பது போல் இருந்தது. படார் என்று காற்றில் ஜன்னல் கதவு சாத்தி கொண்டது. பாட்டின் ஒலி நின்றே விட்டது. யாரோ அறையில் நடமாடும் ஓசை. என் இதயமே நின்று விட்டது போன்ற உணர்ச்சி. காலடி ஓசை என் அருகே கேட்டது. ஓவென்று கத்தலாம் என எண்ணினேன். நெஞ்சு வறண்டு போயிருந்ததால் அப்படி செய்ய முடியவில்லை. அந்த கார் இருளில் அழகொளி வீச நிற்கும் ஒரு பெண்ணின் உருவம் தோன்றியது. அவ்வுருவம் என் பாதத்தருகே சிறிது நேரம் மௌனமாக நின்றது. எங்கிருந்தோ அந்த அறையில் மங்கிய வெளிச்சம் ஒன்று வீசியது. நாக்கு உளற, நீ யார் என்று கேட்டேன். அந்த பெண்ணின் கண்களிலிருந்து 2 சொட்டு கண்ணீர் உதிர்ந்தது. அதே சமயத்தில் மெல்லிய சிரிப்பின் சப்தமும் அவளிடமிருந்து வந்தது. நான் யாரா சொல்லட்டுமா என்றாள் அவள். அது பேயினுடைய குரலாயில்லை, பூதத்தினுடைய பேச்சாயில்லை, மோகினி என்ற அஞ்சத்தக்க உருவத்தின் ஓசையாகவும் இல்லை. யாழி நின்று எழும் இன்ப கீதம் போன்றிருந்தது. குழலின் இனிய நாதமாக இருந்தது. அந்த இனிய பேச்சின் ஒலி என் பயத்தை சிறிது போக்கியது. முன்பே உள்ளத்தில் இருந்த ஆவல் அவள் பதிலை கேட்பதற்கு தூண்டியது. இப்பொழுது என்னை கண்டு நீங்கள் பயப்படுகிறீர்கள், நான் உங்களை தழுவிக்கொள்கிறேன் என்றாள். ஆனால் 10 வருஷமாக முன்னால் நான் நல்ல நிலையில் இருந்தபோது, என் பெற்றோருடன் இருந்தபோது என்னை பார்த்தீர்களானால் நீங்கள் என்னை அடைய துடித்திருப்பீர்கள் ஐயா. அது ஒரு காலம், இது ஒரு காலம். எனக்கு 8 அல்லது 9 வயது இருக்கும்போது என் தந்தை இந்த வீட்டை கட்டினார். கட்டும்போதே பலவித தடைகளை கூறினார்களாம். ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கிறது, தனியாக இருக்கிறது என்றெல்லாம் கூறினார்களாம். என் தந்தை ஒரே பிடிவாதமாக தனிமையை விரும்பி இங்கே கட்டினார். நிலைப்படி சரியில்லை, ஜன்னல்கள் சரியில்லை என்று கூறினார்கள். இப்பொழுது இருப்பது போல் இவ்வளவு அழகாக எப்பொழுதுதான் இருந்தது? இவ்வளவு அழகான தோட்டம் உண்டா? இந்த சாலையில் இவ்வளவு அடர்த்தியாக மரங்கள் தான் வளர்ந்திருக்குமா? வீடு எப்பொழுதும் கலகலவென்று இருக்கும். நான் சிறு வயதிலேயே மிகவும் அழகாக இருப்பேனாம். பிறகு என் அழகை நானே வியந்தேன் என்றால் ஆச்சரியமல்லவா? குடும்பத்துக்கு ஒரே பெண், அதனால் சிறப்பாக வளர்க்கப்பட்டேன். நான் பிறந்த நாளிலிருந்தே என் தந்தை என் கல்யாண செலவுக்காக பணம் சேர்த்து கொண்டே வந்தாராம். வரன் தேட அப்பா முற்பட்டார். ஒன்றும் சரியாக அமையவில்லை. காரணம், எனக்கு செவ்வாய் தோஷமாம். அது என்ன தோஷம் என்று இன்னமும் விளங்கவில்லை. அப்பா
பார்க்கும் மரம் ஒன்று கூட பிடிக்கவில்லை. என் அண்ணனுடன் அடிக்கடி ஒருவர் என் வீட்டிற்கு வருவார். அழகாயிருப்பார். தன் கரத்தில் எப்பொழுதும் பாரதியாரின் கண்ணன் பாட்டு புத்தகத்தை வைத்து கொண்டிருப்பார். அந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன். என்னுடைய குரல் வளத்தால் இனிமையாக பாடினேன். பாட்டை கேட்கவே அவர் தினமும் என் வீட்டிற்கு வருவார். தூண்டிற் புழுவினைப் போல் பாட்டை எப்பொழுதும் பாடுவேன். எனக்கு அவரை பிடித்திருந்தது. வீட்டுக்கு தெரியாமல் நான் அவரை சந்திப்பேன். எங்களிடம் காதல் அரும்பியது. தந்தையிடம் சொல்லி அவரையே மணந்து கொள்வது அல்லது ஒருவருக்கும் தெரியாமல் இருவரும் ஓடிவிடுவது என்று முடிவு செய்து கொண்டோம். இதன் இடையில்தான் இந்த பாழும் ஜுரம் என்னை படுத்த படுக்கையாக்கிவிட்டது. நாளுக்கு நாள் அது அதிகமாயிற்று. என் தந்தை எவ்வளவோ டாக்டரை வரவழைத்து பார்த்தார். ஆனால் 1 மாதம் வரை காய்ச்சல் என்னை ஆட்டிவிட்டு மறைந்தது. நானும் மெல்ல மெல்ல எழுந்து பழைய நிலையை அடைந்தேன். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு அதிகமாகியது. தைரியமாக என் அண்ணனிடம் அவர் ஏன் வருவதில்லை என்று கேட்டுவிட்டேன். என்னை நல்ல வழியை திருப்ப வேண்டுமானால் கட்டாயம் எனக்கு இன்னும் 1 மாதத்தில் கல்யாணம் செய்துவிட வேண்டும் என்று பிடிவாதமாய் நின்றனர். நான் முடியவே முடியாதென்று பிடிவாதமாக பிடித்தேன். ஆனால் எனக்கு கல்யாணம் நடப்பதற்கு வேண்டிய பலமான ஏற்பாடுகள் நடந்துவிட்டன. உண்மை காரணத்தை என் அண்ணனிடம் சொன்னேன். அவன் சிரித்து கொண்டே, உன் காதலன் ஒருவருக்கும் சொல்லிக் கொள்ளாமல் ஊரை விட்டே ஓடிவிட்டான் என்றான். நான் மனம் மாறிவிடுவேன் என்று எண்ணத்தில் அப்படி சொல்லி இருக்கிறான். விடிந்தால் கல்யாணம். இரவெல்லாம் யோசித்தேன். இந்த உடலும் உயிரும் இனி யாருக்காக என்று என்னையே கேட்டுக்கொண்டேன். ஒரு கணம் சிந்தித்தேன். ஒருவருக்கும் தெரியாமல் தோட்டத்திற்கு சென்றேன். கல்யாணத்தன்று இரவு எல்லோரும் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தனர். இப்பொழுதாவது கிணறு பாழடைந்து கிடக்கிறது. ஆனால் அப்பொழுது தண்ணீர் நிரம்பி மிக அழகாக இருந்தது. தடாலென குதித்து விட்டேன். இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. 2 முறை மேலுக்கு வந்தேன். கரையேறிவிட எத்தனித்தேன். முடியவில்லை. மூழ்கியே போய்விட்டேன். அவ்வளவுதான் தெரியும். பிறகு 1 வாரம் கழித்து எனக்கு உயிர் வந்தது. நேரே வீடு வந்தேன். ஆனால் என்னை யாராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. என் தந்தையிடம் நின்றேன். தாயிடம் போனேன். என்னை நினைத்து எல்லோரும் அழுது கொண்டிருந்தனர். அழாதே அம்மா என்றேன். அவர்களுக்கு என்னை அடையாளமே தெரியவில்லை. பகலெல்லாம் எங்கெங்கோ சுற்றி அலைவேன். பொழுது போகாது. நான் முன்பு காதலித்தவரை தேடி அலைந்தேன். பழைய காதலனை கண்டுபிடித்து விட்டால் என்றும் பிரியாமல் கூடியிருப்பேன். என் இதயத்தில் உள்ளதை யாரிடமாவது சொல்லி மனக்குறையை நீக்க வேண்டும் என்பது என் ஆவல். ஆனால் இந்த வீட்டுக்கு குடிவரும் எல்லாரும் என்னை கண்டவுடன் நடுங்குகிறார்கள். நான் யார் மேல் ஆசை வைத்து என் கதையை சொல்லலாம் என்று போகிறேனோ அவர்கள் என்னை வேண்டாம் என்று தள்ளிவிடுகிறார்கள். கோபம் வந்தால் நான் அவர்கள் கழுத்தை அமுக்கி என்று கூறிக்கொண்டே அந்த உருவம் என்னை நெருங்கியது. என்னை அறியாமல் ஓவென கூவிவிட்டேன். என்ன சமாச்சாரம் என்று கேட்டுக்கொண்டே எழுந்தோடி வந்தார்கள் நண்பர்கள். கண்களை நன்றாக துடைத்து கொண்டு பார்த்தேன். எல்லோரையும் கேலி செய்த நான் ஏமாந்து விட்டேனே. நல்ல பெண் மோகினியப்பா என்றேன். நன்றாய் சொன்ன. பெண்ணாவது மோகினியாவது இந்த வீட்டை வாடகைக்கு விட்டவன் அளந்த கதையை நினைத்து கொண்டே தூங்கியிருப்பாய். அதனால்தான் உனக்கு மோகினியும் வருது, மோகமும் வருது. போப்பா போய் படு என்றான் ஒரு நண்பன். தூண்டிற் புழுவினைப் போல் பாட்டின் குரல் இனிமையாக கேட்டதே, அது எப்படி என்று நான் மறுபடியும் நண்பனை கேள்வி கேட்டேன். சரிதான், நீ நேற்று பாரதி விழாவில் சிறுமியொருத்தி பாடினாலே, அந்த பாட்டை இரவெல்லாம் நினைத்து கொண்டிருந்தாயோ என்னவோ. உன்னை போன்ற ஆசாமிகளுக்கு ஏற்ற கதையைத்தான் அந்த பரங்கிமலை ஆசாமி சொல்லியிருக்கிறான் என்றான் என் நண்பன் கேலியாக. சரி, இந்த மலை வீட்டில் இருப்பதா வேண்டாமா என்று கேட்டேன். பொழுது விடிந்ததும் பேசிக்கொள்ளலாம் என்றான் நண்பன். விடிவெள்ளி அப்பொழுதுதான் முளைத்து கொண்டிருந்தது. தொடர்ந்து வரும் இரவுகளிலும் அந்த பெண்ணின் குரலில் பாரதியாரின் அந்த பாடலை கேட்க வேண்டும் என்ற ஆவல் என்னுள் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. இது போன்ற பல சிறுகதைகள், நாவல்கள், ஆடியோ புத்தகங்களை கேட்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு வீடியோவும் உங்களை தேடி வர பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.